அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் வணக்கங்கள். 2025 நடைபெற்ற சனிப்பெயர்ச்சியில் தனுசு ராசிக்கு எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும் 3ஆம் இடத்தில் ராகுவும் 7ஆம் இடத்தில் குருவும் இருக்கிறது. குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும் காலகட்டம் வரை தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலான பிரச்சனைகளை சமாளித்து கொள்ளும் அளவிலே இருக்கும். மற்றவர்களால் ஆதாயங்கள் இருக்கும். கணவன் வகையிலும் ஆதாயம் இருக்கும். பெண்கள் என்றால் மனைவி வகையிலும் ஆதாயம் இருக்கும். நிறைய விஷயங்களை மாற்றிக்கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இடமாற்றம் இருக்கும். குறுக்குத்தனமான சிந்தனைகள் பலவாறாக தோன்றும். அதனால் அடுத்தவர்களின் ஆதாயத்தை இழக்க நேரிடும். அதனால் மனதில் தோன்றிய சிந்தனைகளை அப்படியே செயல்படுத்தாமல் ஒருவரின் ஆலோசனையை கேட்டு அதன்படி நடப்பது தொந்தரவுகளை வெகுவாக குறைக்கும். உணவு விஷயத்தில் கவனமில்லாமல் இருப்பதால் சுக சௌகரியங்கள் கெடும். தேவையில்லாத சிந்தனைகளை விடுத்து செயலில் ஈடுபட்டால் செயலை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். ராகு, சனி, குரு ஆகிய 3 கிரகங்களும் ராசியை பார்ப்பதால் சரியான விஷயமோ எதிரான விஷயமோ எதுவாக இருந்தாலும் அதற்குண்டான ஆதரவுகள் கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் மகிழ்ச்சியாகவும் தொந்தரவில்லாமலும் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அவற்றை கடைபிடியுங்கள். அதற்கான மற்றவர்களின் ஆதரவு கிடைக்கும். இந்த ராசிக்காரர்களின் தற்போது நிலை எப்படி இருக்கும் என்றால், தனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அதை பற்றின சிந்தனையை அதிகமாக்கி கொண்டு கற்பனை கோட்டையில் இருப்பார்கள். அதுவே துக்கமான விஷயமாக இருந்தாலும் அதை பற்றி அதிகமாக சிந்தித்து எப்போதும் வருத்தத்திலே இருப்பார்கள். இது தற்போது இவர்களுடைய பலவீனம். இவர்கள் தங்களுடைய சிந்தனைகளை ஒழுங்கு செய்து செயலில் ஈடுபட்டார்களானால் மற்றவர்களால் ஆதாயமும் சுக சௌகரியங்களும் இவர்களுக்கு கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் மந்தத்தன்மை இருக்கும். மாற்றங்கள் இருக்கும். கவலையையும் சலிப்பையும் சோம்பேறித்தனத்தையும் விட்டு செயலில் இறங்கினார்கள் என்றால் இவர்களுக்கு தொழிலில் ஆதாயம் இருக்கும். சொந்த பந்த உறவினர்களிடம் அனுசரித்து செல்வதால் பெரும்பாலான பிரச்சனைகள் குறையும். ஆனி, ஆடி, ஆவணி ஆகிய மாதங்களில் செவ்வாயின் பார்வை சனி மேல் படுவதால் தாய் மற்றும் உறவினர்கள் வகைகளில் தொழில் சார்ந்தும் சிறு சிறு மாற்றங்களும் மனக்கசப்புகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கவனத்துடன் இருந்தால் தொந்தரவுகள் குறையும். ஆடி மாதம் முதல் ஐப்பசி மாதம் வரை சனி வக்ரகதியில் செல்வதால் நற்பலன்கள் தரக்கூடிய சனி பகவான் அந்த 5 மாதங்களில் சுமாரான பலன்களையும் கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய இடங்களில் நல்ல பலன்களையும் தரக்கூடிய அமைப்பு வரும். அந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நன்மையை அதிகமாக நடக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணியன்.